ஷாலு, இது என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கு? என்னமோ பார்க்க பேய் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமால, ஏதோ ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டு பேய் படத்துல வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. சரி ஷாலு, எங்க இருந்து ஷூட் பண்ணலாம்? வீடியோஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமா? கவி, உள்ளலாம் வேண்டாம், வெளியே இருந்தே கொஞ்சம் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் போதும். ஆல்ரெடி இந்த பங்களா பற்றி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வேண்டாம், இது உள்ளலாம் போக வேண்டாம். இங்கே கொஞ்சம் வெளியில இருந்து ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். என்ன ஷாலு, இங்கே பண்ணாலே போதும்ல? அப்படி இல்லை சாண்டி, நம்ம இங்கே மட்டுமே பண்ணிட்டு போயிட்டோம்னா அது அந்தளவுக்கு ரீச் ஆகாதுல்ல. நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம், மோஸ்ட்லி இங்கேயே ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 இடத்துல போயிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா கிளிப்பிங் மட்டும் வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளே போயே ஆகணுமா? கமான் சாண்டி, ஒன்றும் ஆகாது, சும்மா போயிட்டு வரலாம். இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம், எதனா ஆச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா சும்மா போகலாம். தைரியமா இரு சாண்டி. சரி சரி, இப்போ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே சாண்டி. நம்மளோட ஃபஸ்ட்டு ஷாட்டை வந்து ஏதோ லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஷாலு. சாண்டி, கவி பார்த்து வாங்க, இங்கே அங்கங்கே உடஞ்சி போயிருக்கு, ஏதாவது காலில் குத்திக்க போது பார்த்து வாங்க. ஓகே ஷாலு. டே மச்சான், இவளுங்க என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்கிற இடத்துல அசால்ட்டாக போயிட்டுருக்காளுங்க உள்ள? அது தாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன விஷயமா இவளுங்க இதுக்குள்ளே போகிறாளுங்க? எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. அதை தாண்டா நானும் சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. தயவு செஞ்சு வாங்க போயிடலாம். அவளுங்க ஜெகன்மோகினியா இல்லை மோகினி பிசாசா இல்லை நாகினியா, ஒன்றுமே புரியல. வாடா போயிடலாம். இவன் வேற என் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டே இருக்கான். முட்டைக்கண்ணா சொல்கிறா. ஏ மஞ்சமுடி, வாயை மூடிட்டு எங்கள் கூட வா, இல்லைன்னா அதோ அங்கே ஒரு ரூம் தெரியுதுல்ல, அதுக்குள்ளே தள்ளி உன்னை பூட்டு போட்டு வச்சுருவோம். மச்சான் வா, அவளுங்க பின்னாடியே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாளுங்கன்னு. சரி வாடா போகலாம். நீ மட்டும் தப்பிக்கணும்னு நினச்ச மவனை, அவ்வளோதான். உன்னை கூடவே வர வாயை திறக்கக்கூடாது, புரியுதா? பண்ணி தொலைகிறேன், தயவு செஞ்சு கையை விடு. அப்பாடா, இப்போதான் கை ஃப்ரீயாக இருக்குது. சரி போவோம், இவனுங்க கூட என்ன பண்ணி தொலைகிறது. ஓகே ஷாலு, ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காஸ்டியூம், லொகேஷன் எல்லாமே ஓகே. ஓகே கவி, சூப்பர். லொக்கேஷனும் ஓகே. நான் இங்கே இருந்தே பேசுகிறேன். நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, லாங் ஷாட்லேருந்து எடுத்துக்கோ. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணிட்டு வந்து என்னோடய ஃபேஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ணிவிடு, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இந்த பங்களா பற்றி வெளியில் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் நேரம், ஓகேவா? ஓகே ஷாலு, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஷாலு, வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Queen ஃபேமிலி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரலேகா மாளிகை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்க இந்த இடம் சித்ரலேகா மாளிகை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. சுமார் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாளிகையில் சித்ரலேகான்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க நிறைய தாந்திரிக மந்திரங்கள் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோதண்டபுரம் என்ற ஊர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் எப்போ சித்ரலேகான்ற ஒருத்தி இந்த ஊரில் கால் எடுத்து வச்சாலோ அன்னிலேருந்து ஒரு அமாவாசைக்கும் ஊரில் சாவு விழுந்துட்டே இருந்தது. எதனால எல்லாரும் செத்து போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அமாவாசை முடிஞ்சு மறுநாள் காலையில் வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்கனாலே அவங்களுடைய பொண்ணும் இந்த மாளிகைக்கு முன்னாடி இருக்கும். உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் உறிஞ்சப்பட்டு பார்க்கவே ரொம்ப மோசமான நிலமையில அந்த டெட் பாடி இருக்கும். அதுக்கு எல்லாமே காரணம் இந்த சித்ரலேகா தான் அப்படின்ட்டு ஊர்க்காரங்க சில பேர் வதந்தியாக பேசிட்டு வராங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு டேர் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய வியூவர்ஸ், அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த டேருக்காக தான் நான் இந்த மாளிகைக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னும் இங்கே நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இன்னுமே இந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த மாளிகை பற்றி, சித்ரலேகான்றது யார், எதனால் எல்லாரும் இறந்து போயிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், இப்போ எப்படி அது எல்லாமே தீர்ந்து எல்லாருமே நல்ல விதத்தில் இருக்காங்க, அந்த சித்ரலேகாவை எப்படி இவங்க கட்டுப்படுத்தினாங்க, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷாலு, டேக் ஓகே, சேஞ்ச் தி லொகேஷன். ஓகே கவி. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போகலாமா? ஓகே, அடுத்த டேக் நம்ம அங்கே பண்ணிக்கலாம். மச்சான், அவளுங்க யூடியூப்காக வீடியோ எடுக்க வந்திருக்காளுங்கடா. சே, நம்மளும் என்னென்னமோ நினச்சிட்டோம். என் ஆள் தங்கம்டா. யூடியூப் சேனல் வேறு வச்சிட்ருக்காளுங்களா? இது எப்போல இருந்து? எனக்கு தெரியவே தெரியாதே.
உனக்கு தெரிஞ்சாதான் அதிசயம். உனக்கே இதெல்லாம் தெரிய போகுது? யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் யார் கூட போகிறாங்க, எங்கே போகிறாங்க, இது பார்க்குறதே வேலையாக வச்சுட்டு இருந்தேன்னா? டேய் மஞ்சமுடி, ஓவராக பேசாத, போதும் வாயை அடக்கு. சரி மச்சான், வா. எங்கடா ரிட்டர்ன் போகலாமா? ரிட்டன் போலாமா? வா. ஏய், இந்த இடம் பார்த்தல எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் அவளுங்க ஏதோ சித்திரலேகா சந்திரலேகான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளுங்க. பேய் பிசாசு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி இடத்துல எவனாவது குடிகார பையன் தண்ணி அடிச்சுட்டு கிடக்க போகிறானுங்க. இவளுங்க வேற 3 பேர் பெரிய பயில்வான் மாதிரி கிளம்பி வந்துட்டாளுங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூடவே இருந்து பார்த்துக்கலாம், புரியுதா? ம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். டே மச்சான், இப்போ நாங்கள் போய் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் அவளுங்க என்ன விடவா போகிறாளுங்க? டேய் லூசு பயலே, அப்படி போய் யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான். சும்மா போய் வேண்டிக்க பார்க்கலாம், வா. சரி மச்சான், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போகிற வழியில் ஒரு சோஷியல் சர்வீஸ்னு நினச்சிக்கிறேன். வா போகலாம். டே மஞ்சமுடி, எங்கேயும் ஓடாது, இங்கே கூடவே வா. அங்கே போய் தனியாக உக்காந்துட்டு இருந்த வச்சுக்கேன், சந்திரலேகா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். டே அது சித்திரலேகாடா. பாருடா, பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிற. என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? போதும் வாயை மூடுடா, ஓவராக கலாய்ப்பான் அப்படியே. சரி சரி, வா வா மச்சான், கோச்சிக்காத, போகலாம் வா. நீ வேணா போ மச்சான், நான் போகிறேன் மச்சான். போய் உட்காந்து அந்த கூத்தையாவது பார்க்குறேன்டா. இவளுங்க ஏதோ பேய் கதெல்லாம் பேசி பயமுறுத்திட்டு இருக்காளுங்க. இவளுங்கெல்லாம் பொண்ணுங்க தானே இல்லை பிசாசுங்களானே தெரியல. என்ன மச்சான் நீ இப்படி இருக்க? பொண்ணுங்கடா, தனியாக இருக்காளுங்க. நம்ம துணையக்கு இல்லாமல் இருந்தால் எப்படிடா? நாளை பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூடவே இருக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் மச்சான் நீ ஒரு ஹீரோ மெட்டீரியலு. நான் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல நினச்சி வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடான்னா போலான்னு இப்படி சொல்கிற. உன்னை இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிடுறீங்கடா. சரி வா, அவளுங்களுக்காக இல்லை உனக்காக வரேன். சூப்பரா மச்சான், நண்பேண்டா, வா போலாம். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பேய் பங்களா மாதிரி தான் இருக்குது. இங்கே நிற்கவே பயமாக இருக்கே. ஐயையோ, இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். ஐயோ அம்மா, நான் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்க இந்த ரூம் சித்ரலேகாவோட ரூமுக்கு கீழே இருக்க ஒரு அறை. இந்த ரூமில் இருந்து ஒரு படிக்கட்டு போகுது. ஸோ அந்த படிக்கட்டு வழியாக மேலே போனால் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் தான் சித்ரலேகாவோட ரூம். அந்த ரூமில் தான் சித்ரலேகாவுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் தான் சித்ரலேகாவுடைய ஆத்மாவை அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சித்ரலேகா ரொம்பவும் அழகானவ. அவளோட கண் அவ்வளோ அழகாக இருக்குமா. அவளோட கண்ணை பார்த்தே பல பேர் அவள் வசியம் படுத்தியிருக்கா. அவளோட கண்ணை யூஸ் பண்ணி அவள் கண்ணை பார்த்து மயங்காத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்ரலேகா என்ன பண்ணியிருக்கான்னா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோதண்டபுரத்துக்கு ஒரு வேலையை தேடி வந்தவ. அப்படி இந்த ஊருக்கு வந்த அவ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற பணக்காரங்களெல்லாம் மயக்கியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் மயக்கி அவளுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கா. அவளுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அவள் பண்ண கொலைகளால் இந்த ஊரில் நிறைய பேர் குடும்பம் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சித்ரலேகாவுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவள் இறந்ததுக்கு அப்புறமா ஆத்மாவாக மாறி இங்கே இருக்க எல்லாரையுமே அமாவாசை அப்போ கொண்டுட்டு வந்திருக்கா. ஒரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொருத்தர் சாவாங்க அமாவாசை அப்போ. அப்படி இருந்த டைமில் தான் மாந்திரிகரை கூப்பிட்டு நிறைய பூஜைகள்லாம் பண்ணி சித்ரலேகாவுடைய ஆத்மாவை அவளுடைய ஃபோட்டோவில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு பேலஸ்க்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் போனஸாக பண்ண போகிறேன். சித்ரலேகாவுடைய ஃபோட்டோவை உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து அந்த ரூமில் போய் காட்ட போகிறேன். என்னது, மேலே போக போறியா? ஷாலு, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு இந்த ரூமுக்கு வரவே அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த படிக்கட்டை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. மேலே போயிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்கிற வீடியோவில். ஆமாம் ஷாலு, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். வேணாம், இது வரைக்கும் போதும். வந்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம், அதோட கிளம்பிடலாம். மேலே எல்லாம் போக வேணாம். கமான், நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் தூரத்தில் இருந்து அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம காமிச்சிட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஷாலு, வேணவே வேணாம், இது பயங்கர ரிஸ்க்கு. சொன்னால் கேளு.
கமான் சாண்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதோ இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம் போயிட்டு அந்த சித்திரலேகா எப்படி தான் இருக்கான்னு நம்மளும் பார்க்கலாமே. உனக்கு ஆர்வமா இல்லையா போய் பார்க்கறதுக்கு? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பேரழகியா அவள், எவ்வளோ கதைங்க நம்ம கேட்டிருக்கோம் அவளை பற்றி. போய் பார்க்கலாம். ப்ளீஸ் ஷாலு, இது ரொம்ப ரிஸ்க், வேணாம். நம்ம இங்கே வந்ததுக்கே இன்னும் என்ன நடக்கும்னு தெரியாது. வீட்டில் வேற 1/2 மணி நேரத்தில் வந்துடுறோம்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் ஷாலு, வேணா போயிடலாம். ப்ளீஸ் கவி, ப்ளீஸ் சாண்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துட்டோம் வச்சுக்கேன். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் போட்டு தான் இருக்கும். செம்ம வியூஸ் வரும். கண்டிப்பாக நமக்கு இந்த தடவை பேமெண்ட் வரும், பயங்கரமாக வரும். அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சேனலுக்காக புதுசாக கேமரா வாங்கலாம். இல்லைனா நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணலாம். எவ்வளோ பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் ப்ளீஸ். என்ன ஷாலு இப்படி சொல்கிற? எனக்குமே பயமாக தான் இருக்குது. எப்படி திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? கமான் சாண்டி, இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தானே இருக்கோம். ஏதாவது ஆச்சா சொல்லு. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை உனக்கோ இல்லை எனக்கோ சொன்னவங்கலாம் இப்போ என்ன உயிரோட இருக்காங்க. அவங்கவுங்க ஒன்று சொல்லி அவங்க காது மூலியமாக வந்து இப்போ இந்த பங்களா பால் அடைந்த பங்களாவாக இருக்குது. இதில் சித்திரலேகான்னு ஒரு பேய் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது தான். கமான் சாண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம போகிறோம், அந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே வேண்டாம். அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். என்னமோ சொல்கிற. சரி போகலாம், வீடியோ எடுக்கலாம். ஆனால் அங்கே இருக்க திங்ஸ் எதுவுமே தொடக்கூடாது. நான் இங்கே சொல்லிட்டேன், ஓகேவா? டீல். என்ன கவி, நீயுமா? போகலாம் சாண்டி, பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. எதையும் டச் பண்ண வேண்டாம், எதுவும் உடைக்கலாம் வேண்டாம். சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாமே. சரி ஓகே, போகலாம். வாவ், இவங்களாம் சித்திரலேகாவா? நிஜமா ரியலி ரொம்ப அழகாக இருக்காங்க. சொல்ல சொல்ல கேட்காம வந்திருக்கோம் அந்த ரூமில். அதுவும் இல்லாமல் டோர் வெளியே கட்டியிருந்தேன். அந்த கயிறை கூட நீ கழட்டிட்ட ஷாலு. எனக்கு நிஜமாக ரொம்ப பயமாக இருக்குது. கமான் சாண்டி, இந்த ஃபோட்டோ பார்த்தல, இந்த லேடி எவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க போய் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா சொல்லு? என்ன ஷாலு உன்னோட லாஜிக்? அழகாக இருந்தால் அவங்க கொலை பண்ண மாட்டாங்களா? என்னமோ வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது. சரி ஷாலு, நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்காது. எனக்கு இங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. நீ ரொம்ப கேட்டதுனால தான் நான் இங்கே உள்ளே வந்தனே. எனக்கு என்னமோ அந்த ஃபோட்டோ பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. சாண்டி சரி ஓகே, நான் இங்கே நிற்கிறேன்ல, ஒரு 2 ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. வீடியோவில் சும்மா ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? சரி ஓகே. ஐயையோ வவ்வால் பூச்சி, ஐயையோ என்ன கொல்ல போகுது, நான் சாவ போகிறேன். கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இப்படி ஓடி வந்து இந்த ஃபோட்டோவை போட்டு உடச்சிட்டேன். இந்த ஃபோட்டோ பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் இன்னைக்கு யூடியூப் சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. அறிவில்லை கொஞ்சம் கூட? ஹலோ, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இந்த நேரத்தில் பொம்பளை பசங்க 3 பேர் தனியாக இப்படி இந்த பங்களாக்குள்ளே வந்திருக்கீங்களேன்னு உங்களுக்காக வந்தா இவ்வளோ பேச்சு பேசுகிற? நாங்கள் கேட்டுமா எங்களுக்கு சேஃப்டி வேணும்னு? எங்களுக்கு தெரியும் எங்களை பார்த்துக்கிறதுக்காக. இவ்வளோ நேரம் எங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஏச்சி வாயை மூடு. உனக்காக ஒன்றும் நான் வரல, சரியா? நான் வந்தது. உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ன்றதே இல்லையா? ஒரு 3 பொண்ணுங்க பின்னாடி இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அறிவில்லை? பேசுவடி பேசுவ, பேச மாட்டியா நீ? என்னடா இந்த நேரத்தில் தனியாக போகிறாளே, ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்கலான்னு வந்தேன். இதுக்காக நீ பேசுவ? ஹலோ மிஸ்டர், என்ன பாடி போடின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கோங்க. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? ஹே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன சத்தம் அது? ஐயோ, நெருப்பு பிடிச்சிருச்சு. சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க எல்லாரும். ஐயோ மச்சான், ஓடுறா. ஏ சாண்டி, என் கூட வாடி. ஏய் ஷாலு, வாடி. ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? கவி என்னால் நகரவே முடியல. என் கால் ஏதோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கவி என்னால் சுத்தமாக நகரவே முடியல. ஷாலு ப்ளீஸ் ஷாலு, ட்ரை பண்ணு, இல்லைன்னா நெருப்புல சுட்டுரும் உன்னை. சீக்கிரம் வா. கவி என்னால் முடியல. ப்ளீஸ் நீ போ இங்க இருந்து. நான் எப்படியாவது வந்துடுறேன். ஷாலு, நீ எப்படி ஷாலு விட்டுட்டு போக முடியும்? நான் எப்படியாவது வந்துடுறேன் கவி, ப்ளீஸ் நீ போ, இல்லைன்னா நீ எரிஞ்சிடுவ. ஷாலு சீக்கிரம் வந்துரு. ஐயோ முடியலையே, மூச்சு முட்டுதே. ஐயோ என்னால் சுத்தமாக முடியல, தலையெல்லாம் சுத்துது. ஐயோ
சுத்தமாக முடியலையே, கண்ணெல்லாம் இருட்டுது. நான் இங்கே செத்துருக்கேன்.